வெல்கம் டு ஹோம் குக்கிங் டெய்லி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. வாங்க நமக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஜஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் பீசஸ் குட்டி குட்டியாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம், டர்மரிக், தனியா போடுறோம். ஜஸ்ட் லைட்டாக நமக்கு தேவையான ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் ஸ்பைசி தேவையாக இருக்கிற அளவுக்கு நான் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிளகாத்தூள் தான் வேணும்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது. அண்ட் தென் 1 பிஞ்ச் சால்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவுலாம் சேர்க்காதீங்க, அது நல்லா இருக்காது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கறி லீவ்ஸும் போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். வாவ், பாருங்கள் நம்ம சிக்கன் எவ்வளோ சூப்பராக முறுமுறுன்னு டேஸ்டியாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா வேகும் சிக்கனு. சிக்கன்லேயே இன்னும் எக்கு இல்லை கர்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரை ஆகுற வரைக்கும் அதே மாதிரி சேம் ரெசிபீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா மட்டும் போடாமல் நான் ஆனியனில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன சிக்கன் 65 எவ்வளோ முறுமுறுன்னு சாஃப்டாக உள்ள க்ரன்ச்சியாக ஜூஸியாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குங்களா? இதே ரெசிபி யூஸ் பண்ணி வெஜ்ஜீஸ் சாப்பிட்றவங்க சிக்கன் மசாலா மட்டும் போடாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. டின் டிடன் டிடன்.